குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். அழகான முறையில் வந்த வேலை முடிந்தது. ருஷி சிறுங்கர் யாகத்தை நிறைவு செய்து அமுதத்தை கொடுத்து மீண்டும் ரோமாபுரி போய் சேர்ந்தார். அவர் வந்து வேற முடிஞ்சு கோசலை, கைகேயி, சுமித்திரை 3 மனைவிகளை அடைத்து அந்த அவிர்வாகத்தை 3ஆக பிரித்து கோசலைக்கு ஒரு பகுதி, கைகேயிக்கு ஒரு பகுதி, சுபத்திரைக்கு ஒரு பகுதி கொடுத்துரும். கோசலை பயபக்தியா வாங்கிட்டு போய் பூஜை அறையில் வச்சாங்க. கைகேயி பயபக்தியா வாங்கிட்டு போய் பூஜை அறையில் வச்சாங்க. இந்த அம்மா சுபத்திரை சின்ன மனைவி அது வாங்கி கையில் எடுத்துக்கினே மேல் மாடி போய் அப்படி வச்சுட்டு கூந்தலாத்து தலையை வாரிட்டு அப்புறமா எடுத்து அங்கிருந்து ஒரு கருடன் பறந்து வந்தது. ஏதோ சாப்பிடுற பொருள் வச்சுக்கிறாங்களேன்னு தொன்னையோட தூக்கி பிடிச்சு கடகடகடன்னு இறங்கி அக்கா இதை வாங்கி கொஞ்சம் அவமரியாதையே கீழே வச்சிருந்த ஒரு கருடன் அதை கவிச்சென்றது. சரி கவலைப்படாதம்மா, குழந்தை பாக்கியம்னா அது 3 பேருக்கும் அமையணும், அதனால ஒண்ணு கவலைப்படாத, எனக்கு கொடுத்த பாகத்தில் பாதியை பகிர்ந்து உனக்கு கொடுக்கிறேன், சாப்பிடலாம். கைகையை பார்த்தாங்க. அப்ப எனக்கு மட்டும் தங்கச்சி மேல பாசம் இல்லையா? உடனே எனக்கு இருக்கிற பாகத்தில் பாதியை உனக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். அந்த அம்மா ஒரு குடும்பத்துல ஒன்னா வாழ்க்கப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க. ஐயோ, இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் பார்க்க முடியாது, அந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்க்க முடியாது. அந்த பொறாம குணம் விட்டு போக. ஆனா இங்க நாடி வந்து பாதி பாதி கொடுக்குறாங்க. இளைய மனைவி ஒரு பழமொழி